எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இருக்க பார்த்தா காரமடைங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழை வந்து சருகடி நோயின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் போட்டிருக்குது, நீங்களே பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டோஸ் போட்டு அடையாளங்குதுங்க. இப்போ வந்து 2வது டோஸ் போட்டுக்குதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு தான் ஊசி போட்டுச்சுங்க. அடையாளம் பாருங்கள். இப்போ வந்து 2வது டோஸ் போட்டுக்கிறேங்க. இந்த டோஸ் வந்து எதுக்காக போடுதுன்னா, வாழை சருகடி நோய் வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டதில் சுத்தமாக ரெடி ஆகிடுச்சிங்க. அதை பார்த்து வாழை வளர்ச்சி வரணுங்க. கிட்டத்தட்ட பார்த்து இதில் ஒரு 1300 வாழை இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சருகு நோய்ங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட் லீஃப் வந்ததுங்க. ஊசி வர டைம் வந்து அப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து பட்டை இறக்க வேண்டாம் அப்படி விட்டுன்னு சொல்லியிருந்தேங்க. அந்த பட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்கல. மேலே வந்து பட்டை வந்து சருகடி ஏறல. லைட்டாக வந்து போரான் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் அந்த லைட்டாக ஓரத்தில் மட்டும் லைட்டாக இருக்குது. மறுபடியும் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதுவும் சரியாயிருங்க. இந்த மாதிரி வந்து சருகடி நோய் அதிகமாக இருக்குது, வாழை வளர்ச்சியில் அந்த மாதிரி பாதிப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கோ உங்களுக்கு அருகில் ஏதாவது சொந்த பந்தத்துலையோ ஏதாவது தெரிஞ்சு இருந்தால் 4 பேர் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கங்க.